முக்கியமான இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி நல்ல நாள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அன்னைக்கெல்லாம் அலட்டாயிரும். எப்பா என்னப்பா இன்னைக்கு நல்ல நேரம் எத்தனை மணிக்கு பாருங்க, அந்த அம்மா திடீர்னு அமைச்சரவை மாற்றும். அப்படி மாற்றினாங்க. ஏன் மாற்றணும், எதுக்கு மாற்றணும்னு அவங்களுக்கும் தெரியாது, அமைச்சர்களுக்கும் தெரியாது, ஆளுநருக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது. வெயிலில் இருக்கும்போது பதவியில் இருந்தாங்க. வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பதவியில் இருந்தார். அவருடைய சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறினார்கள். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், ஹேமந்த் சோரனுக்கு ஒரு நியாயம், அஜித் பவாருக்கு ஒரு நியாயம், பாஜகவினுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? அப்போ பிணை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. பிணையில் அவர் வந்துட்டார். பிணையில் வந்தவர்கள் பதவி ஏற்கலாமா? ஏற்கலாம். சட்டத்தில் இடம் இருக்கு. யாரெல்லாம் பதவி ஏற்றிருக்கிறார்கள்? ஹேமந்த் சோரன் இப்போ ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர். இதே மாதிரி ஊழல் வழக்கில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகளை தோண்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த முறை அடுத்தடுத்த அமைச்சர்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நிஜமாவே இருக்கு? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குல்ல, எத்தனை வாட்டி நீங்கள் அமைச்சரவை மாற்றம் செய்வீங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமான்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் வந்து அமைச்சரவை மாற்றம்லாம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கலாம்? அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம் தானே? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆகின போது ஒருவேளை நீங்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 2001 to 2006 அந்த மாதிரி காலகட்டங்கள். வெள்ளிக்கிழமையான ப்ரெஸ் எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. ஓகே. ஆடி வெள்ளி, காமெடிக்கு சொல்ல கடைசி வெள்ளி, ஆடி வெள்ளி, செவ்வாய் புதன், ஏதாவது இந்த மாதிரி முக்கியமான இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி நல்ல நாள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அன்னைக்கெல்லாம் அலர்ட் ஆயிடுவோம். எப்பா என்னப்பா இன்னைக்கு நல்ல நேரம் எத்தனை மணிக்கு பாருங்க, அந்த அம்மா திடீர்னு அமைச்சரவை மாற்றும். அப்படி மாற்றினாங்க. ஏன் மாற்றணும், எதுக்கு மாற்றணும்னு அவங்களுக்கும் தெரியாது, அமைச்சர்களுக்கும் தெரியாது, ஆளுநருக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது. கேட்டால் இரும்பு பெண்மணி அந்த அம்மா நினச்சா டக்குன்னு மாற்றுவாங்க. ஸ்டாலின் மாற்றினா ஏங்க மாற்றுறாரு, ஜெயலலிதா ஸ்டாலின் ஏங்க அப்படின்னா என்ன இது? ஒரு அமைச்சரை மாற்றுறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது? முதலமைச்சருக்கு இருக்குது. அவர் மாற்றுறாரு. நான் உங்களுக்கு ஒரு காமெடி சொல்லட்டுமா? நிஜமாக நடந்த காமெடி. நான் அந்த தொலைக்காட்சி பேர் சொல்ல விரும்பலை. தனியார் தொலைக்காட்சியில் சென்னை பெருமழை வெள்ளம், அப்போது ஒரு சூழலியலாளர், நேரியல் வல்லுநர், அவரை பேட்டி எடுக்கிறாங்க. ஃபோனில் போகிறாங்க. சென்னையில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. செம்பரம்பாக்கம் தண்ணி உள்ளே வந்துருச்சு. சென்னை முழுக்க வெள்ளக்காடு, சாலைகளில் பிணங்கள், இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. அப்போ இவர் பேசுகிறார். அவர் பேர் நடராஜ். அவர் சொல்கிறாரு, இது முதலமைச்சருடைய தவறு, முதலமைச்சரை அணுக முடியலை, செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதா வேண்டாமாங்கிறத முதலமைச்சரை கேட்கணும், முதலமைச்சரை அணுகவே முடியல, முதலமைச்சர் அணுகும் இடத்தில் இல்லை, எனவே ஏற்பட்ட ஒரு பெரும் மனித பேரிடர் இதுன்னு சொல்கிறார். இந்த நடராஜுங்கிற பேருக்கு பக்கத்தில் இவங்க எந்த நடராஜோட ஃபோட்டோ வச்சுட்டாங்கன்னா, பழைய டிஜிபி நடராஜ். அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர். ஓகே. எம்எல்ஏ அவர் ஃபோட்டோ தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அறிவிப்பு வருது, நடராஜ், முன்னாள் டிஜிபி நடராஜ் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கம். ஏன் நீக்கினாங்க? நடராஜுக்கே தெரியாது, அவர் வீட்டில் இருக்காரு. நீக்கிட்டாங்களா? எதுக்கு நீக்கினாங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் புதிய இதுக்கு பேட்டி கொடுத்த, சேனலுக்கு பேட்டி கொடுத்த அப்படின்னா, நான் பேட்டியே கொடுக்கலையே. ஏன்னா உன் பேட்டி தான் போச்சுன்னா பார்த்தா இவர் ஃபோட்டோ பேசினவர் வேற ஒருத்தர். அப்புறம் இவர் போய் இல்லைம்மா என் ஃபோட்டோவை தப்பாக போட்டுட்டாங்கம்மான்னு, தப்பாக போட்டுட்டாங்களா, சரி இவர் சேர்த்துக்க. இப்படித்தான் நீங்கள் நீக்கினீங்க, சேர்த்தீங்க, இது இப்படித்தான் நீங்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. வழக்குக்கு வருவோம், செந்தில் பாலாஜி வழக்குக்கு வருவோம். ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்னு கேட்பதற்கு சட்டத்தின் எந்த பிரிவு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் அளித்திருக்கிறதுன்னு எனக்கு யாரையாவது ஒரு சட்ட வல்லுநரை சொல்லுங்க. ஓகே. ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி சட்டத்தில் அதிகாரம் இப்படி இருக்கு, எந்த பிரிவின் கீழ் இருக்குதுங்க? உங்களுக்கு இதுவா அதுவாங்கிற கேட்குற அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருக்கிறது, சட்டத்தில் இருக்கிறது, எனக்கு சொல்லுங்க. ஓகே புரியுது. நான் ரொம்ப தெளிவாக இந்த வாதங்களை வைக்கிறேன். ரெண்டு உள்ள செந்தில் பாலாஜி குற்றமே அற்றவர் அப்படின்னு உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி, உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. இப்போ அவர் குற்றவாளியா குற்றமற்றவரா சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதை சொல்லுங்க, விசாரித்து. அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், ரைட்? அப்போ பிணை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. பிணையில் அவர் வந்துட்டார்.
பிணையில் வந்தவர்கள் பதவி ஏற்கலாமா? ஏற்கலாம். ம். சட்டத்தில் இடம் இருக்கு. ஓகே. யாரெல்லாம் பதவி ஏற்றிருக்கிறார்கள்? ஹேமந்த் சோரன், ம். இப்போ ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர். ஆமா ஆமா. இதே மாதிரி ஊழல் வழக்கில் அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ம். அவர் பெயிலில் வெளில வர்றாரு, முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டார். ம். அம்மையார் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு பெயிலில் இருக்கும்போது பதவியில் இருந்தாங்க. ம். வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பதவியில் இருந்தார். அவருடைய சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறினார்கள். அப்போது ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், ம். ஹேமந்த் சோரனுக்கு ஒரு நியாயம், அஜித் பவாருக்கு ஒரு நியாயம், ம். பாஜகவினுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? நான் திருப்பி சொல்கிறேன், செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சாரா இல்லையா அந்த வாதம் வேறு, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அல்லது மக்கள் மன்றம் முடிவு செய்யட்டும். ஆனால் இந்த இந்த ரூமில் நம்ம 2 கேமராமேன், நீங்கள், நான் 4 பேர் இருக்கிறோம். இங்கே வந்து 4 பேருக்கும் சரியோ தவறோ ஒரு பாராட்டு கொடுக்குறீங்க, 4 பேருக்கு சமமாக கொடுக்கலாம். ஒரு தவறுனா 4 பேர், உங்களுக்கு ஒரு தனி சட்டம் எனக்கு ஒரு தனி சட்டம்னு வச்சா கேட்பீங்களா? ஒரு ஆஃபீஸில் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருங்க, அரை மணி நேரம் லேட்டாக வர்றாரு, அவருக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டு. இன்னொருத்தர் 2 மணி நேரம் லேட்டாக வர்றாரு, அவருக்கு போனஸ். அவர் கேட்பாரா மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. அதெல்லாம் கேட்காது. நீ அரை மணி நேரம் ஏன் லேட்டாக வந்த, அது முதல்ல தப்பா இல்லையா அதை சொல்லுன்னே இந்த சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. டே, அவர் அரை மணி நேரம் லேட்டாக வந்து தப்புனே வச்சுக்கடா, 2 மணி நேரம் லேட்டாக வந்தவனுக்கு நீ ஒன்றுமே சொல்லலையே, அது ஏன்னு நான் அந்த கத்திக்கிட்டே இருக்கேன் 4 நாளாக. செந்தில் பாலாஜியை நீங்கள் வந்து அமைச்சர் பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என்று கேட்பதற்கு சட்டத்தில் எங்கு இடம் இருக்கிறது? இதே சட்டத்தை நீங்கள் எல்லோருக்கும் பொருத்தி பார்ப்பீர்களா? ஸோ கான்ஸ்டியூஷனில் லீகலாக அப்படி கேட்கவே கூடாதா? கேட்கக்கூடாதுங்க. உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. ரைட்ஸ் கிடையாது மீன்ஸ் நீங்கள் இது ஒரு தவறான ஒரு ஆப்ஷன் கொடுக்க கூடாது. நீங்கள் ஜாமீன் கொடுத்தோட உங்கள் வேலை முடிஞ்சுது. நீங்கள் நாளைக்கு விரைவாக வழக்கு நடத்தி தண்டனை கொடுக்கலாம் அல்லது விடுதலை செய்யலாம். 2க்கும் உங்களுக்கு என்ன இருக்குது? நான் இது 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 யாருங்க உங்களுக்கு சொன்னா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இதே நீதிமன்றம் தான் எனக்கு சொல்லிச்சு. இது என் கருத்து இல்லை, திருப்பி சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து இல்லை, நீதிமன்றத்தோட கருத்து. எந்த நீதிமன்றத்தோட கருத்து? நம்ம நீதிமன்றம் தான் சொல்லிச்சு. யார் வழக்கில் சொல்லிச்சு? இதே பொன்முடி வழக்கில் சொல்லிச்சு. பொன்முடி குற்றவாளி, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கிலேன்னு பொன்முடியும் அவருடைய மனைவியும் குற்றவாளின்னு இங்கே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அவர் அமைச்சர் பதவியை உடனே ராஜினாமா செய்கிறார், மேல்முறையீடு போகிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு அவருடைய தண்டனை உட்பட அனைத்தையும் நிறுத்தி வச்சிருக்கு. நிறுத்தி வச்ச உடனே இப்போ தண்டனையும் நிறுத்தி வச்சிட்டாங்க. இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்கும், நிலுவையில் இருக்க வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை செய்யலாம் அல்லது தண்டிக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவர் யார்? தண்டனை பெற்றவர் அல்ல, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டவர். இப்போ அவர் திருப்பி அமைச்சராக பொறுப்பேற்கணும்ட்டு முதலமைச்சர் ஆளுநருக்கு எழுதுகிறார், இவர் அமைச்சராக பதவியேற்கணும். ஆளுநர் மறுக்கிறார், முடியாதுங்கிறார். அப்போ திருப்பி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதே நீதிமன்றம் ஆளுநர் தலையில் கொட்டியது. என்ன சொல்லிச்சு தெரியுமா? உங்கள் வேலை அது அல்ல, அவர் அமைச்சராக நீடிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் முதலமைச்சர் இருக்கிறது மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னது நீதிமன்றம். செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம், பொன்முடிக்கு ஒரு நியாயமா இல்லையா? அல்ல, இது வந்து தேர்தலுக்காக பாஜக அமலாக்கத்துறையை வைத்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம். அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதே உடனே அப்படி செய்யலாமா அப்படின்னா, சரி, சட்டத்தை மதிக்கிறோம், நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள், அதற்கு மதிப்பளித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர், அது பாராட்டப்பட வேண்டியது. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகளை தோண்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த முறை அடுத்தடுத்த அமைச்சர்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, நிஜமாவே இருக்கா? தெரில எனக்கு, வரட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பொன்முடி விவகாரத்தை பொறுத்தவரை பொன்முடி வந்து பேசியது சர்ச்சைக்குரிய கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுந்தபோது அவர் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருடைய அமைச்சர் பதவியும் வந்து இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். பொன்முடியை விட 10 மடங்கு மத வன்முறையை தூண்டுவது போல கண்ணிய குறைவான கருத்துக்களை சொன்ன முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்கள், பாஜக எம்பிக்கள்லாம் இந்த நாட்டில் இருக்கிறார். யார் பதவியும் எந்த கட்சியும் என்ன செய்யலை, பறிக்கலை. ஆனால் ஜனநாயகத்திற்கு மதிப்பு கொடுத்து, மக்களின் குரலுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு முதலமைச்சர், சரி பொன்முடியும் நான் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறேன்னு சொன்னால், ஜனநாயக ரீதியில் மதிப்பளித்தவருக்கு மேலே இங்கே ஏகப்பட்ட கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. அவர் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, நடவடிக்கை எடுத்த பிறகும் இது தொடருதுன்றீங்க? அவன் நடவடிக்கை எடுத்த பிறகு தொடர்கிறது. ஜனநாயக ரீதியாக நடவடிக்கை எடுத்த பிறகு இது தொடர்கிறது. மற்றவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா,
விமர்சனங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க, மக்கள் மத்தியில திமுகவுக்கான எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது, எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே மக்கள் கருத்தா புரிஞ்சுக்கணுமா, இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. பாலிட்டிஷியன்ஸ் பண்றது தானா? 96 தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரே தோல்வியடைந்தார். ம். ரைட், பர்கூரில். அதன் பிறகு அவர் மீண்டும் ஆட்சி அமைத்தார். ம். நீங்கள் வந்து டிடி தினகரன் அவ்வளோ சிக்கலுக்கு அப்புறம் குக்கர் சின்னத்திலிருந்து ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியலை. இதை விட ஊழல் குற்றச்சாட்டுகளில் தண்டிக்கப்பட்ட பிறகு, நான் திருப்பி சொல்கிறேன், வெறும் இவங்கெல்லாம் இன்னும் வந்து இறுதி தீர்ப்பு வரல. ம். அவருக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு இறுதி தீர்ப்பு வந்தபோது அவர் குற்றவாளி தான். அஃப்கோர்ஸ் அவர் இறந்து விட்டார், அதனால் அது வந்து அபேட் பண்ணாங்க. ம். பட் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. 6 மாதத்தில் குமாரசாமி இல்லை அவங்க நிரபராதின்னு சொன்னார். அதன் பிறகு நடந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். ம். இல்லை, மக்கள் வந்து அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் அல்லது வேறு சில என்ன சொல்றது, அதெல்லாம் தான் அவங்க கணத்தில் எடுத்துப்பாங்க. ம். நான் நெகட்டிவாக கூட சொல்லுறேன். அதாவது இவங்க உடனே என்ன நினைப்பாங்கன்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அப்படிலாம் இல்லை. அதை தாண்டி மக்களுக்கு சில பார்வைகள் இருக்கிறது. ஓகே. அந்த அடிப்படையில் திமுக அரசை பாஜக பழி வாங்குகிறது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ம். ஸோ மக்கள் நிச்சயமாக இந்த விவகாரத்தில் திமுகவின் பக்கம் இருக்க நியாயத்தை புரிந்து கொள்வார்கள். நிச்சயமா நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது தேர்தல் நெருக்கத்தில் நிறைய பேசும். நேரத்திற்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.